டாஸ்மாக் கடை மீது பெட்ரோல் குண்டு வீசப்பட்டதை கண்டித்து இன்று டாஸ்மாக் கடையடைப்பு போராட்டம் நடத்தப்படுகிறது. மதுவிலக்கை அமல்படுத்தும் அறிவிப்பை தமிழக அரசு வெளியிடக் கோரி பல்வேறு அமைப்பினரும் பொதுமக்களும் போராட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர். போராட்டத்தின் ஒரு பகுதியாக மதுக்கடைகள் மீது தாக்குதல் நடத்தப்படும் சம்பவங்களும் அரங்கேறுகின்றன. சென்னை தியாகராய நகர் சவுத்போக் சாலையில் உள்ள டாஸ்மாக் மதுக்கடை மீது மர்ம கும்பல் பெட்ரோல் குண்டு வீசி தாக்குதல் நடத்தியது. இதில் மதுக்கடை தீப்பற்றி எரிந்த நிலையில் அங்கு பணியில் இருந்த பழனி என்ற ஊழியர் தீக்காயமடைந்தார். இச்சம்பவத்தை அடுத்து டாஸ்மாக் ஊழியர்களின் 6 சங்கங்கள் கூட்டமைப்பு கூட்டம் நடைபெற்றது. டாஸ்மாக் ஊழியர்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கவும் டாஸ்மாக் கடைகளில் கண்காணிப்பு கேமரா பொருத்தவும் கோரி இன்று டாஸ்மாக் கடையடைப்பு போராட்டம் நடத்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. சென்னையில் உள்ள டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டம் நடத்திடவும் தீர்மானிக்கப்பட்டது. தமிழக அரசாங்கமும் டாஸ்மாக் நிர்வாகமும் உரிய வகையில் அதில் வேலை செய்கிற டாஸ்மாக் தொழிலாளிகளை பாதுகாத்திட வேண்டும். மூடப்பட்டு டாஸ்மாக் மேலாண் இயக்குனர் அலுவலகத்திலே அனைத்து தொழிற்சங்கங்களும் ஒன்று திரண்டு மேலாண் இயக்குனரை அலுவலகத்தை முற்றுகையிட்டு கோரிக்கையை வலியுறுத்துவது, அந்த கோரிக்கை தீரும் வரை கடையை திறப்பதில்லை என்கின்ற முடிவினை ஏகமனதாய் நாங்கள் எடுத்திருக்கிறோம்.